வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் சென்னையோட இதய பகுதியில இருக்கிற ஒரு மர்மமான தெரு, ஆழ்வார்பேட்டை. ரொம்ப அமைதியான காஸ்ட்லியான ஏரியா. ஆனா அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள்ள மட்டும் ராத்திரி நேரத்துல போறதுக்கு இன்னைக்கும் பல பேர் யோசிக்கிறாங்க. அதுதான் டிமாண்டே காலனி. யார் இந்த டிமாண்டே? 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய போர்ச்சுகீசிய பிசினஸ்மேன். இவருக்கு அந்த காலத்திலேயே மெட்ராஸ்ல ஏகப்பட்ட சொத்துக்கள். ஆனா இவ்வளவு வசதி இருந்தும் அவரோட வாழ்க்கை ரொம்ப சோகமானது. அவரோட ஒரே மகனும் இறந்து போயிட மனைவிக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டது. ஒரு கட்டத்துல வாரிசில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேயே அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த தெருவுல இருந்த வீடுகளெல்லாம் அப்படியே கைவிடப்பட்டுச்சு. இங்கதான் மர்மம் ஆரம்பிக்குது. அந்த தெருவுல போறவங்க யாரோ ஒரு வெள்ளக்காரர் அங்க இருக்கிற பாழடைஞ்ச பங்களா ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சில பேர் ராத்திரி நேரத்துல அங்க நாய்கள் காரணமே இல்லாம ஊளையிடுறத கேட்டிருக்காங்க. ஏன் அங்க இருந்த செக்யூரிட்டி கூட ஏதோ ஒரு உருவம் தன்னை அடிச்சதா சொல்லி வேலைய விட்டு ஓடிட்டாராம். ஆனா நிஜமாவே அங்க ஆவி இருக்கா? உண்மைய சொல்லணும்னா அது ஒரு சட்ட பிரச்சனை. அந்த இடம் ஒரு சர்ச்சுக்கு சொந்தமானது. அது கோர்ட் கேஸ்ல இருந்ததுனால வருஷக்கணக்கா யாராலையும் அங்க வீடுகளை கட்ட முடியல. அதனால தான் அந்த இடம் ஒரு காடு மாதிரி மாறி பார்க்கறதுக்கே பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ கதை வேற. அந்த பழைய பயமுறுத்துற பங்களாக்கள் எல்லாம் இப்போ இடிக்கப்பட்டுடுச்சு. 2026ல இப்போ அங்க ஒரு அழகான பூங்கா இருக்கு. மக்கள் நடைபயிற்சி போறாங்க. ஆனா என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் அந்த தெருவோட பேரை கேட்டாலே இன்னிக்கும் பழைய கதைகள் நம்ம மனசுல ஒரு பயத்தை உருவாக்குதுங்கிறது தான் உண்மை. நீங்க எப்பவாவது டிமாண்டே காலனி பக்கம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு அங்க ஏதாவது விசித்திரமான அனுபவம் நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு மர்மமான இடத்தோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.